+2 மாணவர்களுக்கு சாணக்கியா வழங்கும் என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் வழிகாட்டி நிகழ்ச்சி கலங்கரை விளக்கம் ஜனவரி 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் 1:30 மணி வரை வேலுடையார் பள்ளி வளாகம், திருவாரூர். அனுமதி இலவசம். இன்று மாலையே நான் அந்த படிவத்தெல்லாம் எடுத்துட்டு எங்களுடைய தேர்தல் அதிகாரி டெல்லியில அந்த மனுவை சமர்ப்பிக்க இருக்கிறோம். நாளை மறுநாள் இதெல்லாமே தேசிய தலைவர் தேர்தலுக்காக மற்றும் அது தொடர்பான கூட்டங்களுக்கான நாள். அது முடிந்ததற்கு பின்பாக 21ஆம் தேதி ஒரு நாள் முழுவதும் தேர்ந்தெடுக்கப்படுகின்ற தேசிய தலைவரோடு ஒரு கூட்டம் இருக்கிறது. இவை இல்லாமல் 23ஆம் தேதி தமிழகத்தினுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதல் பரப்புரை கூட்டம் என்றே சொல்லலாம். அதற்காக பிரதமர் மோடி அவர்கள் வருகை தர இருக்கிறார். மதுராந்தகத்தில் அந்த இடத்திற்கான பணிகள் எல்லாமே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் மற்ற கூட்டணி கட்சிகளோடு இணைந்து எல்லா பணிகளும் அங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் அவர்கள் தலைமையில் அந்த ஏற்பாட்டு பணிகள் எல்லாம் முழுவீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. இது இல்லாமல் வருகின்ற 40 நாட்களுக்காக தேர்தல் பணிகளையொட்டி கட்சியினுடைய பல்வேறு மட்ட நிர்வாகிகளுக்கான பணிகளை வகுப்பது மற்றும் ஆர்ப்பாட்டங்கள், பிரச்சார கூட்டங்கள் இவற்றையெல்லாம் முன்னெடுப்பது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அது எல்லாமே இன்னும் சற்று நேரத்தில் இங்க மத்திய இணையமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெக்வால் அவர்கள் வர இருக்கிறார். அதற்கு பின்பாக கட்சியினுடைய இன்னும் மேலிட பொறுப்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க. டெல்லியில் அவர்களோடு ஆலோசித்து விட்டு அதற்கான முறையான அறிவிப்புகள் வரும். அப்போ ஒவ்வொரு தொகுதியிலேயும் ஒவ்வொரு பகுதிகளிலேயும் கட்சி எம்மாதிரியான விஷயங்களை முன்னெடுப்பது அப்படிங்கறது ஒரு தெளிவான ஒரு இது கிடைக்கும், ஒரு பிக்சர் கிடைக்கும். இவை இல்லாமல் இன்று காலை கட்சியினுடைய அணிகளுடைய தலைவர்கள் மற்றும் பொதுச் செயலாளருக்கான கூட்டம் நடைபெற்றது. எங்கள் கட்சியை பொறுத்தவரை 7 அணிகள் உண்டு. மகளிர் அணி, இளைஞர் அணி, விவசாய அணி, இந்த மாதிரி அவர்கள் ஒவ்வொரு அணிகளுக்கும் தேர்தலுக்கான பணிகள் இன்று திட்டமிட தொடங்கி இருக்கிறார்கள். அதற்கான ஆலோசனை கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. வரக்கூடிய பிப்ரவரி என்பது ஒரு தேர்தல் பரபரப்போடு இணைந்து கட்சியினுடைய பல்வேறு பிரச்சாரங்கள், உத்திகள் இதெல்லாமே முன்னெடுக்கக்கூடிய மாதமாக இருக்கும். எத்தனை நாளைக்கு இதையவே சொல்லிட்டு இருப்பாங்க? கோர்ட்டுக்கே போய் கோர்ட்ல நீதிபதியே அதுக்கான விஷயத்தையும் சொல்லி இருக்காரு. அவங்க ஒரு ஜுடிஷியல் ப்ராசஸ்ல போயிட்டு இருக்காங்க. அதனால கோர்ட் விசாரிச்சிருக்கும் போது இடையில பூந்து ஒருத்தராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது இந்த மாதிரி எத்தனையோ படங்களுக்கு நடக்கிறது தான். அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சுட்டு வந்துட்டாரு, அதனால அந்த படம் அப்படிங்கறதுக்காக ஒரு சிறப்பு முக்கியத்துவம் இதுல இருக்கே தவிர மத்தபடி இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான படங்கள் சென்சார் போர்டுல பாக்கணும். அதுல சிக்கல் இருந்தா அதுக்கு மேல அப்பீல் இருக்கு, அதுக்கு மேல ஹைகோர்ட் இருக்கு, அதுக்கு மேல சுப்ரீம் கோர்ட் இருக்கு. முடிவு பண்ணிட்டு அந்த வழியா தான் போகணும்னு அவங்க அந்த ப்ராசஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணுங்க.